Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நவராத்திரி 4வது நாள். இன்னைக்கு லக்ஷ்மி தேவி அம்மனுக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இன்றைக்கான பிரசாதம் சாம்பார் சாதம், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகலாம். இந்த நவராத்திரி பிரசாதத்துக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான சாம்பார் சாதம் கோவிலெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் பச்சரிசி, 2 ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். பருப்பு அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா சோக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம ஒரு பொடி அரைக்க போகிறோம். இந்த சாம்பார் சாதம் பொடி ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. தனியா 4 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 8 எடுத்திருக்கேன். இது காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால நான் 8 தான் எடுத்திருக்கேன். உப்பு 1 ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 பிஞ்ச், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம். இதுதான் நம்ம சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு தனியாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வறுத்துக்கலாம். நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம். இது நல்லா உடையிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது 3 ஒன்றா சேர்ந்து வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா பருப்பெல்லாம் சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. கருவேப்பிலை தான் இந்த சாம்பார் சாத பொடிக்கு ரொம்ப வாசனையை தரும். அதுவும் நல்லா வறுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது பச்சை பட்டாணி ஒரு நைட் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1 கப், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தவரங்காய், முள்ளாங்கி. உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க காயை நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது இது கூட நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க சாம்பார் பொடி. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடியின் வாசனை வீடெல்லாம் மணக்குது. அடுத்து நம்ம குக்கரில் ஊற வச்சுருக்க பருப்பு, அரிசி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய், கொத்தவரங்காய், முள்ளாங்கி, உருளைக்கிழங்கு, ஊற வச்ச பச்சை பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1க்கு 3ன்ற அளவுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடி 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி 4 சவுண்ட் வச்சுக்கலாம். அப்போ தான் ரைஸ் நல்லா ஸ்மாஷாக வெந்து வரும், காயும் நல்லா வெந்திருக்கும். அடுத்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும், கடுகும் வெந்தயமும். அடுத்து நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், 4 சவுண்டுக்கு நம்ம ரைஸ் எல்லாமே நல்லா ஸ்மாஷாக வெந்து வந்திருக்கு. நம்ம போட்டு வச்ச தாளிப்பு மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு அந்த புளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி 2 to 3 ஸ்பூன்ஸ் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம சாம்பார் சாதம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு.
நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்மளோட சுவையான கோயில் ஸ்டைல் சாம்பார் சாதம் தயார். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், இது பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சுண்டலாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். சுண்டலை ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மாங்காவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். பச்சை மிளகா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி துருவிக்கோங்க. நீட்டாக கட் பண்ண பச்சை மிளகா கொஞ்சம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 2 பூண்டு தோலோடு தட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பட்டாணியை வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். பட்டாணி ரெடி ஆகிடும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த சுண்டலாக இருந்தாலும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இந்த சுண்டலுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு. அதுவும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பற்களை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா கொஞ்சம் நிறைய கூட மாங்காய் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணி உடனே அடுப்பை நிறுத்திடுங்க. நம்மளோட தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ் தான். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இது. நீங்களும் இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சாம்பார் சாதமும் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலும் அம்மனுக்கு பிரசாதமாக வச்சு படைச்சு அம்மனின் அருளை பெறுவோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.